Hello guys, நீங்கள் ஒரு front-end developer ஆகணும்னு ஆசைப்படுறீங்களா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு தான். React யூஸ் பண்ணுற ஒரு டெக்ஸ்ட் ஸ்டாக்கோட ரோட் மேப்பை தான் இருந்துட்டு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ எதுக்கப்புறம் எது படிக்கணும், எங்கே படிக்கணும், படிக்கிறதுக்கான ஃப்ரீ ரிசோர்ஸ்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்ளீட் கைடே இருந்துட்டு இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ் லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எதாவது டவுட்னா நீங்கள் டிஎம் பண்ணுங்கள், நான் உடனே ரிப்ளை பண்ணுவேன். அப்புறம் நம்மளோட வாட்ஸ்அப் குரூப் அண்ட் டெலிகிராம் குரூப் ரெண்டோட லிங்க்குமே இருந்துட்டு நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதில் போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்மளோட ஜாப் அப்டேட்ஸ், சேனல் அப்டேட்ஸ், அப்புறம் உங்களுக்கு தேவைப்படுற ரிசோர்ஸஸ் எல்லாமே அதில் நான் ஷேர் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் நம்ம ஃப்ரண்ட்-எண்ட் டெவலப்மெண்ட் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். ஒரு யூசர் ஒரு வெப்சைட்டை ஓப்பன் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க பார்க்குறது, அதுக்கப்புறம் இந்த வெப்சைட்டில் இன்ட்ராக்ட் பண்ணுற விஷயம்லாம் இருக்கும் இல்லையா, இந்த பட்டன்ஸு, அப்புறம் அனிமேஷன்ஸ், இந்த டிசைன்ஸ், ஸோ அந்த சர்ஃபேஸை தான் இருந்துட்டு நம்ம ஃப்ரண்ட்-எண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதை டெவலப் பண்ணுறவங்கள ஃப்ரண்ட்-எண்ட் டெவலப்பர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதில் என்னென்னலாம் இன்வால்வ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா HTML, அப்புறம் CSS அதோட ஃப்ரேம் ஒர்க் ஒன்று, அப்புறம் JavaScript அதோட ஃப்ரேம் ஒர்க் ஒன்று, அப்புறம் அதுக்கு தேவைப்படுற டூல்ஸ், அப்புறம் வெர்ஷன் கண்ட்ரோல். ஸோ இதெல்லாம் தெரிஞ்சிருந்தால் அவங்கள ஃப்ரண்ட்-எண்ட் டெவலப்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம வந்துட்டு ரோட் மேப்பை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ரோட் மேப்பில் இருந்துட்டு ஃபஸ்ட்டு என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா HTML. ஸோ இந்த HTML இந்த ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ் தான் இருந்துட்டு அந்த வெப்சைட்டோட ஒரு ஸ்ட்ரக்சரே. ஸோ அதான் இருந்துட்டு அந்த வெப்சைட்டோட ஸ்கெலிட்டன். ஸோ இதில் இருந்து தான் இதுக்கு மேலே தான் மற்றது எல்லாமே இருக்க போகுது. ஸோ நம்ம ஃபஸ்ட் வந்து HTML இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ HTML நீங்கள் படிச்சுட்டு போனீங்கன்னா அது போயிட்டே இருக்கலாம். ஸோ நம்ம ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஸ்டாப் பண்ணிவிட்டு அடுத்தது போகணும் இல்லையா. ஸோ அது எங்கே ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னா நான் மேலே மென்ஷன் பண்ணியிருக்கேன் இந்த விஷயம்லாம் லேர்ன் பண்ணதுக்கப்புறம். ஸோ எலமெண்ட்ஸு, அப்புறம் என்னென்ன டைப்ஸ் ஆஃப் டேக்ஸ் இருக்கோ அதெல்லாம் லேர்ன் பண்ணிடுங்க. அப்புறம் ஃபார்ம்ஸு, செமாண்டிக் HTML, ஸோ இந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் எல்லாம் வந்துட்டு கவர் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் நெக்ஸ்ட் வந்துட்டு போகலாம். ஸோ இது எங்கே படிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் இருந்துட்டு ட்ராவசி மீடியா அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனலில் தான் இருந்துட்டு இந்த ஃப்ரண்ட்-எண்ட் ஃபுல்லாக படித்தேன். ஸோ அது இருந்துட்டு ஒரு நல்ல யூடியூப் சேனல், ஆனால் அது இங்கிலீஷில் இருக்குது. ஸோ நான் அதை சஜஸ்ட் பண்ணுறவங்களுக்கு, இல்லை தமிழில் வேணும்னு நினச்சிங்கன்னா நான் வந்துட்டு சிம்பிளிஃபைடாக HTML பார்ட் 1 பார்ட் 2 2 கோர்ஸ் போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் அதையும் வந்துட்டு செக் பண்ணி பாருங்கள். இந்த HTML தான் வந்துட்டு ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி வெப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு ஸ்கெலிட்டன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் இருந்துட்டு பேஸ், அதாவது ஃபவுண்டேஷன் மாதிரி. நம்ம இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது தான் நெக்ஸ்ட் வந்துட்டு அடுத்தடுத்து போகிறது. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா CSS. ஸோ CSS அப்படின்னா என்னென்னா கேஸ்கேடிங் ஸ்டைல் ஷீட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ நம்ம HTML ஸ்கெலிட்டன்னு பார்த்தோம் இல்லையா, ஸோ அதுக்கு மேலே கொடுக்குற டிசைன் தான் பார்த்தீங்கன்னா இந்த CSS. ஸோ இதுதான் இருந்துட்டு அந்த வெப்சைட்டுக்கு ஒரு லுக் இருந்துட்டு கொடுக்கும். ஸோ இதில் இருந்துட்டு நம்ம என்னென்னலாம் லேர்ன் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளெக்ஸ் பாக்ஸ் வந்துட்டு முக்கியமாக லேர்ன் பண்ணணும். அப்புறம் செலக்டார்ஸ், பாக்ஸ் மாடல், கிரிட் அண்ட் பொசிஷனிங், அப்புறம் மீடியா குரீஸ் யூஸ் பண்ணி சைஸ் கொடுக்கறது. ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் வந்துட்டு நம்ம லேர்ன் பண்ணதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட் வந்துட்டு போகலாம். ஸோ இதை எங்கே படிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்ராவசி மீடியா சேனல்லேயே இருந்துட்டு CSSக்கான கோர்ஸும் கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் நானும் இருந்துட்டு தமிழில் போட்டிருக்கேன். இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஃப்ளெக்ஸ் பாக்ஸ் ஃப்ராகி கேம்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்குது. ஸோ நீங்கள் அங்கே போய் CSS இருந்துட்டு நீங்கள் லேர்ன் பண்ணலாம். அது இருந்துட்டு ஒரு கேம் மாதிரி இருக்கும். அவங்களுக்கு டாஸ்க் தருவாங்க, நீங்கள் இருந்துட்டு அதை வந்துட்டு முடிக்கணும். ஸோ அது வந்துட்டு ஒரு CSS யூஸ் பண்ணி முடிக்கிற மாதிரி இருக்கும். நல்லாயிருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வந்துட்டு இப்போது நீங்கள் ஒரு வெப்சைட் பண்ணுறீங்க அப்படின்னா அதை இருந்துட்டு மொபைலில் லோட் பண்ணாலும் சரி, டேப்லெட்டில் லோட் பண்ணாலும் சரி, சைஸ் இருந்துட்டு கரெக்டாக அடாப்ட் ஆகணும். அப்படி அடாப்ட் ஆகிறதா இருந்துட்டு நம்ம ரெஸ்பான்சிவ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ரெஸ்பான்சிவ்னஸையும் வந்துட்டு நம்ம CSS கூட சேர்ந்து படிக்கணும். ஸோ அது படிக்கிறதுக்கான ரெஸ்பான்சிவ் வெப் டிசைன் கோர்ஸ் இருந்துட்டு ஃப்ரீ கோட் கேம்பில் இருந்துட்டு ஒன்று போட்டிருக்காங்க. அது நல்லா நீட்டாக சொல்லியிருப்பாங்க டீட்டெயிலாக. ஸோ அதை வந்துட்டு செக் பண்ணி பாருங்கள் CSSக்கு. இப்போ நீங்கள் CSS முடிச்சிட்டிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வந்துட்டு CSSோட ஒரு ஃப்ரேம் ஒர்க் இருந்துட்டு படிக்கணும். நான் வந்துட்டு இங்கே Bootstrap பற்றி சொல்லியிருக்கேன். Bootstrap மட்டும்தான் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இன்னும் Tailwind CSS அப்படின்னு சொல்லிட்டு வேறு ஃப்ரேம் ஒர்க்ஸும் இருந்துட்டு இருக்குது. பட் ஆனால் Bootstrap வந்துட்டு ட்ரெண்டிங்கில் இருக்குது, நிறைய பேருக்கு அது தெரியும். ஸோ கம்யூனிட்டி சப்போர்ட் வந்துட்டு அதுக்கு அதிகம், அதனால வந்துட்டு நான் Bootstrap சொல்கிறேன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் CSS காம்பனன்ட்ஸ், அப்புறம் JavaScript காம்பனன்ட்ஸ், அந்த மாதிரி முக்கியமான விஷயம்லாம் லேர்ன் பண்ணதுக்கப்புறம் கிரிட் சிஸ்டம், அப்புறம் வந்துட்டு டைப்போகிராஃபின்னு என்னென்னா இந்த ஃபாண்ட் இருக்கு இல்லையா, ஸோ அதோட சைஸு, அதுக்கு டிசைன் கொடுக்குறது வந்துட்டு நம்ம டைப்போகிராஃபி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்புறம் லேஅவுட் அண்ட் ஸ்பேசிங் எதுக்குன்னா இப்போ ஒரு வெப்சைட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு இவ்வளோ தான் ஸ்பேஸ் தரணும் இந்த இடத்துலன்னு சொல்லி ஒரு டிசைன் பிரின்சிபல் இருக்கும். ஸோ அந்த பிரின்சிபல் பேஸ் பண்ணி எப்படி ஸ்பேசிங் தர்றது, அந்த மாதிரி விஷயம்லாம் இருந்துட்டு நீங்கள் இந்த Bootstrapல வந்துட்டு லேர்ன் பண்ணிக்கலாம். இது எங்கே படிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Geeks for Geeksல வந்துட்டு Bootstrapக்குன்னு ஒரு டீட்டெயில் டுட்டோரியல் இருந்துட்டு போட்டிருக்காங்க அவங்க வெப்சைட்டில். ஸோ அதோட லிங்க் வந்துட்டு நான் கொடுக்குறேன். கூடவே ஃப்ரீ கோட் கேம்பில் இருந்துட்டு அவங்க ஒரு டீட்டெயிலான ஒரு கோர்ஸ் போட்டிருக்காங்க. அதுலேயும் வந்துட்டு டீட்டெயிலாக எல்லாத்தையும் கவர் பண்ணியிருக்காங்க. அதுவும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு JavaScript.
இப்போ நீங்கள் HTML முடிச்சிட்டிங்க, நெக்ஸ்ட்டு CSS முடிச்சிட்டிங்க அப்படின்னா அதுக்கு அடுத்து JavaScript. ஸோ இந்த JavaScriptல இருந்துட்டு என்னென்ன படிக்கணும் அப்படின்னா, நீங்கள் ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ஸ்டார்ட் பண்ணும்போது படிப்பீங்க இல்லையா, இந்த சின்டாக்ஸு, அப்புறம் வேரியபிள்ஸ், ஆப்ரேட்டர்ஸ், லூப்ஸ், ஃபங்க்ஷன்ஸ், ஸோ அந்த மாதிரி பேசிக்ஸ் வந்து படிச்சுக்கோங்க. அப்புறம் அரேஸ் ஆப்ஜெக்ட்ஸ் தெரிஞ்சுருந்துக்கணும், டாம் மேனிப்புலேஷன், அப்புறம் வந்துட்டு ஈவென்ட் ஹேண்ட்லிங், அப்புறம் வந்துட்டு இந்த ES6+ அப்படிங்கிறது என்னென்னா மாடர்ன் JavaScript அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் வந்துட்டு இந்த ஆரோ ஃபங்க்ஷன்ஸு, சிங்க்ரோனைசேஷனு, ஸோ இந்த கான்செப்ட்ஸ்லாம் வரும். ஸோ அதை வந்துட்டு நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுருந்துருக்கணும். இது எங்கே படிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய சேனலில் இருந்துட்டு நான் இந்த சிம்பிளிஃபைடாக இருந்துட்டு ஒரு கோர்ஸ் போட்டிருக்கேன், அதை செக் பண்ணி பாருங்கள். இல்லைனா வந்துட்டு ஃப்ரீ கோட் கேம்போட கோர்ஸ் கூட எடுத்துக்கலாம். அப்புறம் இந்த ப்ரோக்ராமிங் வித் மாஷ் அப்படிங்கிற ஒரு சேனலில் இருந்துட்டு 1 ஹவருக்கு இருந்துட்டு JavaScript கோர்ஸ் போட்டிருக்காங்க, வெறும் 1 ஹவருக்கு. நான் பார்த்த வரைக்கும் வந்துட்டு நீட்டாக இருந்துச்சு. ஸோ ஒரு பேசிக்கான ஐடியா ரிவைஸ் பண்ணுறதுக்குலாம் வந்துட்டு அந்த வீடியோ யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மாடர்ன் JavaScript இருந்துட்டு டீட்டெயிலாக படிக்கணும் அப்படின்னா நெட் நிஞ்சா சேனல் இருந்துட்டு செக் பண்ணி பாருங்கள். எல்லாத்தோட லிங்க்குமே வந்துட்டு கீழே இருக்குது. நெக்ஸ்ட் வந்துட்டு JavaScriptக்கான ஃப்ரேம் ஒர்க். நம்ம CSSக்கு வந்துட்டு ஒரு ஃப்ரேம் ஒர்க் பார்த்தோம், அதே மாதிரி JavaScriptக்கு வந்துட்டு ஒரு ஃப்ரேம் ஒர்க். ஸோ இந்த JavaScriptக்கு வந்துட்டு React.js மட்டும்தான் ஃப்ரேம் ஒர்க்காக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. Angular, Vue.js அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஃப்ரேம் ஒர்க்ஸ் இருக்குது. பட் React.js வந்துட்டு ட்ரெண்டிங்கில் இருக்குது, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அதை லேர்ன் பண்ணிருக்காங்க, கம்பெனிஸ் நிறைய அதை எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஸோ அதனால் வந்துட்டு React.js பற்றி நான் இங்கே சொல்லியிருக்கேன். ஸோ அதுலேயும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரவுட்டிங்கு, ஹூக்ஸ், அப்புறம் கஸ்டம் ஹூக்ஸு, API இன்டெகிரேஷனு, அப்புறம் அதோட பேசிக்ஸு இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் லேர்ன் பண்ணணும். ட்ராவல்ஸ் மீடியாவில் வந்துட்டு ரியாக்ட்டுக்கு வந்துட்டு ஒரு கோர்ஸ் போட்டிருப்பாங்க, ஒரு பக்காவான கோர்ஸ் அப்படின்னு சொல்லுவேன் நான். டீட்டெயிலாக நீட்டாக இருக்கும், ஷார்ட்டாகவும் இருக்கும். ஸோ அதை கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ஃப்ரீ கோட் கேம்ப்லேயும் போட்டிருக்காங்க, அதோட லிங்க்கையும் கீழே மென்ஷன் பண்ணுறேன். ஸோ இப்போது நீங்கள் HTML படிச்சிட்டிங்க, CSS அண்ட் ஃப்ரேம் ஒர்க் படிச்சிட்டிங்க, JavaScript அண்ட் ஃப்ரேம் ஒர்க் படிச்சிட்டிங்க. ஸோ முக்கியமான விஷயம் எல்லாமே கவர் பண்ணிட்டீங்க. நெக்ஸ்ட் என்ன படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு இப்போ நீங்கள் ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர் அப்படின்னு ஆக போகிறீங்கன்னா உங்களுக்கு சில டூல்ஸும் வந்துட்டு தெரிஞ்சிருந்துருக்கணும். ஸோ அதில் மெயினான 2 விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா TypeScriptடும் NPMம். ஸோ இந்த TypeScript அப்படிங்கிறது என்னன்னா ஒரு ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ். அது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா JavaScriptக்கு டைப் சேஃப்டிக்காக அது யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதை வந்துட்டு நம்ம கம்பெனிஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க, அது வந்து நம்ம டெவலப்மெண்ட்டு கண்டிப்பாக தேவைப்படும். ஸோ நம்ம அதை லேர்ன் பண்ணியிருந்துருக்கணும். அதுக்கப்புறம் இந்த NPM இருக்கு இல்லையா, ஸோ நீங்கள் இப்போ ஒரு ஃப்ரேம் ஒர்க் யூஸ் பண்ணுறீங்க, அதுக்கு பேக்கேஜஸ் இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு NPM தெரிஞ்சிருந்தால் தான் அந்த பேக்கேஜஸ் இன்ஸ்டால் பண்ண முடியும். ஸோ நம்ம அதுவும் வந்துட்டு லேர்ன் பண்ணியிருந்துருக்கணும். இந்த கிட் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு டெவலப்பராக இருக்க போகிறீங்க, நீங்கள் ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்ட் அந்த மாதிரிலாம் கிடையாது. நீங்கள் ஒரு டெவலப்பர் ஆக போகிறீங்க அப்படின்னா உங்கள் கோடை ஹேண்டில் பண்ணுறதுக்கு தெரிஞ்சிருந்துருக்கணும். ஸோ கிட்டை வச்சு ஸோ வெர்ஷன் மேனேஜ்மெண்ட்டு, அப்புறம் ப்ராப்பராக கமிட் பண்ணி புஷ் பண்ணுறது, இந்த மாதிரி ஓவராலாக கிட்டை பற்றின உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கணும். ஸோ இதை லேர்ன் பண்ணுறதுக்கான கோர்சஸ் அண்ட் வெப்சைட்ஸும் இருந்துட்டு நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ரொம்ப நேரமாக இந்த பையன் ஓடிட்டு இருந்தான் இல்லையா, அவன் வின் பண்ணிட்டான். நீங்களும் இந்த ரோட் மேப்பை ஃபாலோ பண்ணி வின் பண்ணணும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.